ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். நம்ம 1000 வொக்காபுலரி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு 76 to 80 பார்க்க போகிறோம். ஒரு 100 வேர்ட்ஸ் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 10 நாள் வந்து ரிவிஷன் தான். அபித் சார் வொக்காபுலரி புக்கில் ஒரு 200 வார்த்தை படிச்சிருக்கோம். அந்த ரிவிஷன் இங்கே ஒரு 100 வார்த்தை அண்ட் அது கூட சேர்த்து நிறைய இங்கே ஒரு 200 வார்த்தையாவது படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 400 வார்த்தைகளை வந்து ஒரு 10 நாள் எடுத்து கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த 100 to 200 அந்த செட்டுக்குள்ளே நம்ம வந்து போகலாம். கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஞாபகம் இருக்கணும்ல படித்ததெல்லாம். ஸோ ரிவிஷன் மஸ்ட். அது இத பார்க்கலனாலும் அது இந்த இது யாராவது கேட்குறீங்கன்னா, அத பார்த்துருங்க. எகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அத நான் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். இன்னைக்கான 5 வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை. டல் செட் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டல்லா இருக்கும். அத வந்து செட் பண்றோம். கரெக்ட் பண்றோம். ஏன்னா இதோட மீனிங் அப்படிதான் வருது. ஸ்வீட் அண்ட் சூதிங் எஸ்பெஷலி ஆஃப் சவுண்ட். இப்ப டல் செட் அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப ஸ்வீட்டான, கனிவான, இனிமையான அப்படியே அந்த குரலே ராகமா கேட்குற மாதிரி இருக்கு. ராகமான ஒரு இன்னிசை இது மாரி ஒரு சவுண்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. டல் செட் அப்படிங்கிறது. டல்லா இருக்கிறோம், செட் பண்றோம். ஸோ ஆப்போசிட்டான மீனிங் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்வீட் அண்ட் சூதிங் அப்படிங்கிறது. ஸோ சினோனிம்ஸ் பார்த்தோம்னா, ஸ்வீட், ஸ்வீட்டா இருக்கிற சவுண்ட், மெல்லிஃப்ளூவஸ், எஃபோனியஸ், சூதிங் மேல ஆல்ரெடி பார்த்துட்டோம். மெல்லிஃப்ளூவஸ் மாரியே மெல்லோ அப்படிங்கிற வார்த்தை. ஓகே. அ எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்க? ரெக்கார்ட் த டல்செட் டோன்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட இனிமையான வார்த்தைகள, அந்த பேச்சுகள நீ வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கோ. அந்த மொமெண்ட்ஸ. அது ஒரு ஸ்வீட்டான மொமெண்ட்ஸ். அந்த ஸ்வீட்டான வாய்ஸஸ் எல்லாம் நீ வந்து கேப்சர் பண்ணிக்கோ, ரெக்கார்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ டல் செட் அப்படிங்கிறது டல்லா இருக்கும். செட் பண்றோம். அது எப்படி இனிமையானங்கிற மீனிங்ல வரணும். மெல்லிஃப்ளூவஸ் அண்ட் எஃபோனியஸ்ங்கிறது தான் புதுசா இருக்கக்கூடிய வார்த்தை. மெல்லிஃப்ளூவஸ் அப்படிங்கிறது என்னது? இப்போ வெளியில விண்டோக்கு வெளியில வந்து காலையில இந்த பறவைகள்லாம் குயின் குயின்னு கத்திட்டே இருக்கும். லைக் அந்த ஒரு இனிமையான சத்தத்துல நான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ வோக் அப் டு த மெல்லிஃப்ளூவஸ் சிர்பிங் ஆஃப் பேர்ட்ஸ். சிர்பிங்கிறது அதுதான் அது குடுக்குற அந்த சத்தம். சிர்பிங். சிஹெச்ஐஆர்பிஐஎன்ஜி சிர்பிங் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் சைட் மை விண்டோ. ஐ வோக் அப் டு த மெல்லிஃப்ளூவஸ் சிர்பிங் ஆஃப் பேர்ட்ஸ். ஒரு அட்ஜெக்டிவ் எப்படி இருக்கான்? ராகமா இருக்கான். இனிமையா இருக்கான். கனிவா இருக்கான். பேர்ட்ஸ் எங்க இருக்கும்? நம்ம விண்டோக்கு வெளியில இருக்கும். ஸோ இந்த மாரி இடத்துலலாம் நம்ம வந்து மெல்லிஃப்ளூவஸ்ங்கிற வார்த்தைய போடலாம். எஃபோனியஸ் அப்படிங்கிறது. ஸோ எஃபோனியஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு பாடகர் பாடுறாருன்னா, பயங்கரமா இருக்கு அவர் வாய்ஸ்ன்னு சொல்றதுல வந்து எஃபோனியஸ் அப்படின்னு போடலாம். த சிங்கர் இதுக்கு வேணா எழுதிர்றேங்க இடம் இருக்கு. த சிங்கர் கேப்டிவேட்டட் அப்படின்னா அப்படி வசீகரிக்கிற மாதிரி இருக்கு. கேப்டிவேட்டட் யார? ஆடியன்ஸ் வந்து அப்படியே வசீகரிக்கிறாராம். ஆடியன்ஸ் வித் தி எஃபோனியஸ் வாய்ஸ். ஒரு இனிமையான குரல்னால ஆடியன்ஸை எல்லாத்தையும் சிங்கர் வந்து அப்படியே இழுத்துட்டாரு, வசீகரிச்சுட்டாரு. த சிங்கர் கேப்டிவேட்டட் அப்படியே கேப்சர் பண்ணி இழுத்துட்டாரு. கேப்டிவேட்டட் தி ஆடியன்ஸ் வித் வித் எஃபோனியஸ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எஃபோனியஸ்க்கு பதிலா நீங்க மெல்லிஃப்ளூவஸ் வாய்ஸ்ன்னு சொல்லலாம். இனிமையான அப்படிங்கிற சேம் மீனிங் தான் இங்க. ஓகே. செகண்ட். ஸோ இதில ஈஸி. நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேணும் 3 வார்த்தை. ஒண்ணு டல்செட், மெல்லிஃப்ளவர்ஸ், எஃபோனியஸ். மத்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஸ்வீட், சூதிங், மெல்லிஃப்ளவர்ஸ் மாரியே தான் மெல்லோ. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லிர்லாம். அடுத்த வார்த்தை. டெசிகேட் அப்படிங்கிறது. டெசிகேட்னாலே நமக்கு தெரிஞ்ச ஈஸியானது வி கேன் யூஸ் த டெசிகேட்டட் கோகனட் ஃபார் குக்கிங். இந்த ஹனி கேக் நம்ம பார்த்துருப்போம். ஹனி ஊத்தி மேல ஒரு மாரி ஜாம் மாரி தடவி வெள்ள வெள்ளையா அப்படி அப்படியே குட்டி குட்டியா போட்டிருப்பாங்க. அது என்னன்னா அந்த ட்ரை பண்ணி அத அத வந்து ட்ரை பண்ணி நல்லா மிக்ஸியில இது போட்டு அந்த அந்த துகள தான் தூவியிருப்பாங்க. கோகனட்டோட ட்ரையான இத. ஸோ சேம் டெசிகேட் டீல தான் ஆரம்பிக்குது இல்லையா? ட்ரையா இருக்கிறது. ட்ரை, ட்ரைட் அப், ட்ரை. டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. உடம்பு டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா என்னது? தண்ணி குடிக்காம இருந்து அப்போனா வத்தி போய் இருக்கிறது. தண்ணி இல்லாம இருக்கிறது. ஸோ ட்ரை. ஸோ டீஹைட்ரேட்ங்கிறது இங்க வரும். பவுடர் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ட்ரையா இருந்தா தான் பவுடர் மாரி இருக்கும். இல்லனா சொத சொதன்னு இருக்கும். ஸோ பவுடர்டுங்கிறதெல்லாம் இங்க போடலாம். இது என்னது? ரிமூவ் த மாய்ஸ்சர் ஃப்ரம் டிபிக் சம்திங். ஏதோ ஒண்ணுலருந்து ஈரப்பசத்த வந்து எடுக்கிறது. இன் ஆர்டர் டூ பிரிசர்வ் இட். ஆமா, கொஞ்சம் ட்ரையா இருக்கணும். அப்பதானே அத பிரிசர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. டெசிகேட்ங்கிறது டெசிகேட்டட் கோகனட்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஹனி கேக் ஞாபகம் வரணும் நமக்கு. அது மேல இருக்கக்கூடிய அந்த வெள்ள வெள்ளையா இருக்கிற கோகனட். ட்ரையா பண்ணி தூவி விட்டுருக்க கோகனட். உலர்ந்த, வறண்டு போன, காஞ்சு போன இந்த மாரி மீனிங் தான் டெசிகேட் அப்படிங்கிறது. அடுத்த வார்த்தை. பெல்லுசிட் அப்படிங்கிறது. ரொம்ப தெளிவா இருக்கிறது, கிளியரா இருக்கிறது. ஆனா இங்க டிரான்ஸ்லூசென்ட்லி கிளியர்ங்கிறது எனக்கு கொஞ்சம் புரியல. ஏன்னா டிரான்ஸ்லூசன்ட்ங்கிறது வேற, டிரான்ஸ்பரண்ட்ங்கிறது வேற. அதாவது கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்ன சொல்றது? இப்போ ஒரு கிளாஸ் மெட்டீரியல் இருக்கு.
இந்த சைடும், அந்த சைடும் பார்க்க முடியும் அப்டின்னா, அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கு அப்டிங்கிறது. எல்லாமே தெரியுது நல்லா இங்கிட்டிருந்து பார்க்க. அது ஒரு கிளாஸ் அப்டின்னு அந்த மாரி சொல்லலாம். டிரான்ஸ்லூசன்ட் அப்டிங்கிறது என்னன்னா, லைட் நல்லா பாஸ் ஆகும். பட் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து கிளியரா தெரியாது. இந்த ஆஃபீஸ்லலாம் வந்து அந்த எம்டி ரூம்லலாம் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் உள்ள போறாங்கன்னா, அந்த நிழல் மாரி தெரியும். பட் ஆனா அந்த உருவம் கம்ப்ளீட்டா அவங்க ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரியாது. கண்ணு, மூக்கெல்லாம் தெரியாது. ஒரு மாரி நிழல் மாரி தான் தெரியும். அந்த மாரி இருக்கிறது தான். பிளர்ரா தான் இருக்கும் அந்த இமேஜ். அதுதான் டிரான்ஸ்லூசன்ட். இங்க மேபி ஒண்ணுக்கொண்ணு இன்டர் கனெக்டடா இருக்கிறனால அந்த வார்த்தைய போட்டுட்டாங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் ஏன்னா எக்ஸாம்பிள் பாருங்களேன். மவுண்டைன்ஸ் ரிஃப்ளெக்டட் இன் த பெல்லுசிட் வாட்டர்ஸ்னா நல்லா தெளிவா இருக்கக்கூடிய தண்ணீல தான் நம்ம பில்டிங்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயி தெரியும். நமக்கு பார்த்தா தெரியும். நம்ம முகமே நல்லா தெரியும். ஒரு நல்ல தண்ணீல பார்த்தோம், தெளிவான தண்ணீல பார்த்தோம். கலக்கம் இல்லாம இருக்கிற தண்ணீல அப்படின்னா. ஸோ இங்க வந்து அதுதான் அவங்க கிளியரா இருக்கிறதுங்கிறங்கிற அதில ஏன் டிரான்ஸ்லூசன்ட்ட போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவல் மீனிங் வந்து நல்லா கிளியரா இருக்கிறது. கிளியர், கிறிஸ்டல் கிளியர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? கிறிஸ்டலின். ஸோ டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கிறதுனா நல்லா தெரியுது அப்படின்னு அர்த்தம். டிரான்ஸ்லூசன்ட்னா இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள். அத கூட ஃப்ரோசன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கிற அத தான் டிரான்ஸ்லூசன்ட்ன்னு சொல்றாங்க. அந்த கிளாஸ வந்து டிரான்ஸ்பரன்ட்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஃப்ரோசன் கிளாஸ். அது வந்து ஏன்னா நான் சொன்ன மாரி அந்த இமேஜ வந்து நம்மளால கிளியரா பார்க்க முடியாது. பிளர்ரா இருக்கும் அந்த இமேஜ். ஆனா அது ஒரு கிளாஸ் மெட்டீரியல் மாரி தான் இருக்கும். ஸோ 2த்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. டிரான்ஸ்பரன்ட்டுக்கும், டிரான்ஸ்லூசன்ட்டுக்கும். ஸோ பெல்லூசிட் அப்டின்னா என்னதுன்னா கிளியர். பெல்லூசிட் கிளியர், பெல்லூசிட் கிளியர். மவுண்டன்ஸ் ரிஃப்ளெக்டட் இன் த பெல்லூசிட் வாட்டர். பெல்லூசிடுங்கும்போதே நம்ம வாட்டர சேர்த்து படிச்சுருவோம். தெளிவான வாட்டர்ன்னு ஞாபகம் வரும். பெல்லுசிட்னா என்னது? பெல்லுசிட் வாட்டர், கிளியரான வாட்டர் அப்படிங்கிற மீனிங். பழையா அப்படிங்கிறது. பழியா அப்படிங்கிறது என்னன்னா, அவுட்காஸ்ட் அப்படின்னு. அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியாது. நம்ம வந்து தீண்டத்தகாதவர்ன்னு சொல்லி ஒதுக்கி சிலர வப்பாங்க. சில குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து ரொம்ப வெறுக்கப்படுவாங்க. அவங்கள வந்து புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு ஒரு கேட்டகரீஸ். இந்த மாரியான இடத்துலலாம் இந்த வார்த்தைகள யூஸ் பண்ணலாங்க. எனக்கு இத நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, பரியா அப்படிங்கிறது, "இங்க பாரியா, வெளிய போயா" அப்படின்னு சொல்ற மாரி. பாரியா அப்படின்னு தான் எனக்கு இது ஞாபகம் வச்சிருக்கேன் நானு. ஏன் வெளிய போன்னு சொல்றாங்கன்னா, லைக் அவங்க வந்து இப்ப சிலர் இந்த அவுட்காஸ்ட்ட கூட நான் அப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கேன். சில காஸ்ட் எல்லாம் சொல்லி பேசி வந்து புறக்கணிப்பாங்க சில பீப்பிள வந்து. ரொம்ப தப்பான ஒரு செயல் அது. அவங்கள வந்து அவுட் பண்றது லைக் ரிஜெக்ட் பண்றது அவங்களலாம். ஸோ அந்த அவுட்காஸ்ட்ட தான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன் இந்த மீனிங்க்கு. இந்த மாரிலாம் பீப்பிள் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ பாரியா, வெளிய போயா அப்படின்னு சொல்லி இந்த மாரிலாம் சண்ட வரும் நமக்கு. அது அத வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். என்னது ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள ஒதுக்கி வச்சிருப்பாங்க. சில இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நம்ம போயிட்டோம்னா, அந்த கலரெல்லாம் வச்சு ரொம்ப புறக்கணிக்கப்படுவார்கள். ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்லாம் சொசைட்டிலேயே. இங்கேயும் அதே எக்ஸாம்பிள்ஸ் தான். தே வேர் ட்ரீட்டட் அஸ் சோசியல் பரையா அப்படிங்கிறா சோசியலா வந்து சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு இவங்கள ஒரு மாரி ட்ரீட் பண்றாங்க. ரிஜெக்டடா அவங்கள வந்து வச்சிருக்காங்க. தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பேசுறாங்க சில பீப்பிள. ஸோ இந்த மாரி இடத்துலலாம் வந்து இந்த பறையா அப்படிங்கிற ஆக்சுவலி பழையா அப்படி சொல்லணும்னு நெனைக்கிறேன். இப்ப எனக்கு பாரியான்னு தான் ஞாபகம் ஞாபகம் வச்சிருக்கேன் நானு. சாரி. ஸோ அவுட்காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ காஸ்ட் வச்சு ஒருத்தவங்கள வந்து தப்பா வந்து அவங்கள புறக்கணிச்சு வைக்கிறது. அவங்க என்ன சொல்றது? ஒதுக்கப்பட்டவர்கள்னு சொல்றது. இந்த இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம அவுட்காஸ்ட். இது வந்து லிட்டரல் மீனிங் இல்ல. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அவுட்காஸ்ட். அடுத்த இந்த லெப்பர் அப்படிங்கிறது லெப்ரஸிங்கிற டெர்ம்ல இருந்து வந்திருக்கு. லெப்ரஸின்னா என்னமோ ஒரு இது சொல்லுவோமே. தொழுநோயாளிகள் அவங்கள தனியா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா, இந்த காஃபிங், ஸ்னீசிங் மூலியமா வந்து அது கொஞ்சம் பரவக்கூடிய இது இருக்கும். தொடுறதுனாலலாம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். பட் இந்த ரெஸ்பிரேட்டரி மூலியமா ஸ்ப்ரெட் இருக்கும். ஸோ, அவங்கள வந்து தனியா வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மீனிங் இங்க வருது இல்லையா? அந்த ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்ட அப்படிங்கிற மீனிங் வருதுல்ல. ரிஜெக்ஷன், அன்டச்சபிள் இந்த மீனிங் எல்லாம் வருது. பெர்சோனா நான் கிராட்டா அப்படிங்கிறது, லைக் தே ஆர் நான் வெல்கம்ட், அன்வெல்கம்ட் அப்படிங்கிற மாரி. ஆ பெர்மிஷன் கிடையாது. கிராண்டிங் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லைக் லீவு வேணும். ப்ளீஸ் கிராண்ட் பெர்மிஷன் அந்த மாரி தான் இருக்கு பாருங்க. நான் கிராட்டானா பெர்மிஷன் கிடையாது. அவங்கள யாருமே வெல்கம் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லணும் அப்டின்னா, ஒருத்தர் ரொம்ப கோவமா பேசிட்டாரு. ஸோ அந்த கிளப்ல இருந்து அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் ஹிஸ் அவுட்பர்ஸ்ட் அப்டின்னா வெடிச்சிட்டாரு நல்லா கத்தி. ஹி பிகேம் பெர்சோனா நான் கிரேட்டா இன் அவர் கிளப். எங்க கிளப்ல இருந்து நாங்க அவர ஒதுக்கி வச்சுட்டோம். ஏன்னா, அவர் அந்த மாரி கத்தி பேசிட்டாரு. ஆஃப்டர் ஹிஸ் அவுட்பர்ஸ்ட் ஹி பிகேம் அப்டின்னா, அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டார் எங்க கிளப்ல இருந்து. ஹி பிகேம் பெர்சோனா நான் கிரேட்டா. எங்க கிளப்புக்குள்ள வர்றதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது அவருக்கு. ஹி இஸ் நாட் வெல்கம்ட். அந்த மாரி மீனிங். ஆஃப்டர் ஹிஸ் அவுட்பர்ஸ்ட் ஹி பிகேம் பெர்சோனா நான் கிரேட்டா இன் அவர் கிளப் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ "பாரியா, வெளிய போயா" அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கள வந்து ஒரு புறக்கணிக்கிறது, ரிஜெக்ட் பண்றது, ஒதுக்கி வைக்கிறது, காஸ்ட்ட வச்சு சிலர வந்து இந்த மாரி தப்பா புறக்கணிக்கப்படுகிறார்கள். இந்த மாரிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அவுட்காஸ்ட் அவங்கள அவுட் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவுட்காஸ்ட், பெர்சோனா நான் கிராட்டானா நாட் கிராண்டிங் பெர்மிஷன் அவங்கள வந்து உள்ள சேர்த்துக்கல. எக்ஸாம்பிள் கூட ஆஃப்டர் ஹிஸ் அவுட்பர்ஸ்ட் ஹி பிகம் பெர்சோனா நான் கிராட்டா இன் அவர் கிளப். லெப்பர்ங்கிறது லெப்ரசி அது கூட ரிலேட் பண்ணிக்கலாம். தொழு நோய் அவங்களுக்கு அப்படின்ட்டு. தொழுநோய். ரிஜெக்ட் பண்றாங்க. அன்டச்சபிள் தொடக்கூடாதுங்கிற மாரி அன்டச்சபிள். ஸோ இதெல்லாம் பாரியா அப்படிங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து டாசிட்டர்ன் அப்படிங்கிறது. இது என்னன்னா பேச மாட்டாங்க. அன்கம்யூனிகேட்டிவ் இன் ஸ்பீச். சேயிங் லிட்டில்னா என்னதான் 0 ஒண்ணுமே பேச மாட்டாங்க அப்படிங்க. இவங்க கொஞ்சம் ரிசர்வ் டைப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்ட்ரோவர்ட் இல்ல ரிசர்வ் வேற, இன்ட்ரோவர்ட் வேற. பட் ரிலேட்டடா. ரொம்ப இன்ட்ரோவர்ட் பேச மாட்டாங்க. அந்த மாரி தான். கிட்டத்தட்ட ரிசர்வ்டு அப்படிங்கிறது. என்னது கம்யூனிகேஷன் வந்து பண்ண மாட்டாங்க. அன்டாக்கட்டிவ், அன்கம்யூனிகேட்டிவ், ரெட்டிசன்ட் இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். குவயட்டா இருக்கிறது. அன்ஃபோர்த் கம்மிங் அப்படின்னா, லைக் ஃபோர்த் அப்படின்னா முன்னாடி சொல்றது. ஃபோர்த் ஃபோர்த் கமிங்னா வரப்போகுது அடுத்த முன்னாடி அப்படிங்கிற மாரி. அன்ஃபோர்த் கமிங்னா எதையுமே சொல்ல விரும்பாத, அன்வில்லிங்கிற மீனிங். சொல்றது கிடையாது. அன்வில்லிங் சொல்ல புடிக்கல, அமைதியா இருந்துக்கிறது. அன்ஃபோர்த் கமிங் அப்படின்னு. எக்ஸாம்பிள் கூட ஏதாவது சொல்லலாம் அன்ஃபோர்த் கமிங்க்கு. இப்போ ஒருத்தவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அத பத்தின எந்த டீட்டெயில்ஸுமே அவங்க சொல்லாம இருப்பாங்க. ஸோ ஷி வாஸ் அன்ஃபோர்த் கமிங் வித் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் த நியூ ப்ராஜெக்ட். ஸோ நியூ ப்ராஜெக்ட்ன்னு தான் சொல்றாங்க. பட் அத பத்தின எந்த ஒரு டீட்டெயில்டான இதையுமே வந்து அவங்க வந்து வெளிவிடல. தே ஆர் நாட் வில்லிங் டு ஷேர் த டீட்டெயில்ஸ். அதான் அன்ஃபோர்த் கம்மிங் வித் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் த நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெட்டிசென்ட் எனக்கு இத பார்த்தது என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ரெட்ட சென்ட் வாங்கியிருக்காங்க. 2 சென்ட் வாங்கி போட்டுருக்காங்க. பட் அந்த விஷயத்த அவங்க யார்ட்டயுமே வந்து சொல்லல. அப்படியே அமைதியா வச்சிருக்காங்க. யார்ட்டயுமே சொல்லல. லைக் என்ன சொல்றது? அன்வில்லிங் டு ஷேர். வில்லிங் டு ஷேர். என்ன சொல்லலாம்? இப்போ ஒருத்தர் இருக்காரு. அவர் பாஸ்ட் பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னா, அங்கலாம் இந்த வார்த்தைய யூஸ் பண்ணலாம். ஹி இஸ் வெரி ரெட்டிசன்ட் அபவுட் ஹிஸ் பாஸ்ட். அவர் ஹிஸ்டரிய பத்தி அவர் எதையுமே சொல்ல விரும்பல. அன்வில்லிங் டு ஷேர் த பெர்சனல் டீட்டெயில்ஸ். அத பத்தி அவர் சொல்ல விரும்பலன்னா, நம்ம பெருசா எழுதணும்னு அவசியம் இல்ல. ஹி இஸ் அன்வில்லிங் டு ஷேர் த பெர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எழுத வேண்டாம். ஹி இஸ் வெரி ரெட்டிசன்ட் அபவுட் ஹிஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாரி இடத்துலலாம் ரெட்டிசன்ட், அன்ஃபோர்த் கம்மிங் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்ப இங்க என்ன எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க? ஆஃப்டர் சச் கேதரிங்ஸ் ஷி வுட் பி டாசிட்டர்ன் அண்ட் மோரோஸ். ஏதோ ஒரு கேதரிங் போயிருக்காங்க ஒரு கூட்டத்துக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா அவ இப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. மேபி அந்த கேதரிங்ல அவங்களுக்கு ஏதாவது பேடா நடந்திருக்கலாமோ என்னவோ எனக்கு தெரியல. பட் இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச மீனிங் இது. ஆஃப்டர் சச் கேதரிங் ஷி வுட் பி டாசிட்டர்ன்னா லைக் யார்ட்டயும் பேசாம அவ குவயட்டா ஆவா. அண்ட் மோரோஸ் அப்படிங்கிறது ஒரு மாரி பேட் மூட். ஒரு மாரி எனர்ஜியே இல்லாம ட்ரைன்டா ஃபீல் பண்றது, ஒரு மனசோர்வு. இந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து மோரோஸ் அப்படின்னு சொல்லலாம். சிடுசிடுன்னு இருக்கிற ஆங்ரிங்கிற மீனிங் கூட வரலாம். லைக் ஏதாவது பேடா நடந்திருக்கலாம். ஸோ, அத பத்தி அவங்க பேசாம ஒரு பேட் மூடுக்கு போயிட்டாங்க. ஆஃப்டர் சச் கேதரிங்ஸ் ஷி வுட் பி டாசிட்டர்ன் அண்ட் மோரோஸ்னா, ஷி வுட் பி அன்கம்யூனிகேட்டிவ் அண்ட் ஆங்ரி இல்லன்னா ஷி வுட் பி இன் பேட் மூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னைக்கான 5 வார்த்தை முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன பார்த்தோம்? டல் செட்னா டல்லா இருக்கிறது செட் பண்றது. ஸோ மீனிங் வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்வீதிங் ரொம்ப என்ன சொல்றது? கேப்டிவேட்டிங் த மெல்லிஃப்ளூவஸ் வாய்ஸ். ரெக்கார்ட் த டல்செட் டோன்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி. வேற என்ன நான் சொன்னேன்? சிங்கர் கேப்டிவேட்டட் தான் சொன்னேன்னா, ஐ வோக் அப் டு த எஃபோனியஸ் சிர்ப்பிங் ஆஃப் பேர்ட்ஸ் அவுட்சைட் மை விண்டோ இந்த மாரிலாம் சொல்லலாம். டெசிகேட்னா டெசிகேட்டட் கோகனட் ட்ரைங்கிற மீனிங். பெல்லுசிட்னா பெல்லுசிட் வாட்டர் தெளிவானங்கிற மீனிங். தெளிவான வாட்டர். அப்ப டிரான்ஸ்லூசன்ட் டிரான்ஸ்பரண்ட்ங்கிற மீனிங். பாரியா, வெளிய போயா அப்படின்னு ஒருத்தவங்கள தள்ளி வைக்கிறது, புறக்கணிக்கிறது. இந்த மாரி மீனிங்லாம் வரும். காஸ்ட் வச்சு சிலர் தப்பா ஒருத்தவங்கள ரிஜெக்ட் பண்றது. அவங்கள அவுட் பண்றது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பெர்சோனா நான் கிராட்டா. பெர்மிஷன் கிடையாது அவங்களுக்கு. வெளியில தள்ளப்படுறார்கள். ஒரு எக்ஸாம்பிள் கூட என்ன சொன்னேன்? ஆஃப்டர் ஹிஸ் அவுட்பர்ஸ்ட் ஹி பிகம் பெர்சோனா நான் கிராட்டா இன் அவர் கிளப். ரிஜெக்ட் பண்றது, அன்டச்சபிள், லெப்ரசி, தொழுநோய். அவங்கள நம்ம தனியா தான் ட்ரீட் பண்ணுவோம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். டாசிட்டர்ன் அப்படிங்கிறது அன்கம்யூனிகேட்டிவ்.
டாசிட்டர்ன் ஆனா அன்கம்யூனிகேட்டிவ், ரெட்டிசென்ட் ரெட்டசென்ட் வாங்கியிருக்காங்க. அத பத்தி அவங்க சொல்லவே இல்ல. அந்த விஷயத்த அவங்க ஷேர் பண்ணல. ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அன்டாக்கேட்டிவ், அன்கம்யூனிகேட்டிவ், அன்ஃபோர்த்கமிங். அ ஷி வாஸ் அன்ஃபோர்த்கமிங் வித் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் த நியூ ப்ராஜெக்ட். ஸோ நியூ ப்ராஜெக்ட்ட பத்தி எந்த டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க ஷேர் பண்ணல. ஷி வாஸ் அன்ஃபோர்த்கமிங். ஸோ அவ்வளோதான் நெனைக்கிறேன். மத்த வேர்ட்ஸ் எல்லாம். அவ்வளோதான் காய்ஸ். இன்னைக்கான 5 வார்த்தை முடிஞ்சிருச்சு. ஓகே. நான் வந்து கீழ கேட்டிருப்பேன் கமெண்ட்ஸ்ல. ஏதாவது ஒண்ணுக்கு. இப்ப நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, ஏதாவது கஷ்டமான ஒரு இத தான் கேட்டிருப்பேன். நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணும்போது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஸோ, அதுக்காக இத சொல்லணும்னு நெனச்சேன். இத படிச்சுட்டு அது ஒரு ரிவிஷன் மாரி சும்மா டைப் பண்ணி விடுங்க. நீங்க டைப் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. பிகாஸ் நான் எழுதுற எதுவுமே எனக்கு மறக்கிறது கிடையாது. ஸோ, அதுக்காக தான் நான் சொன்னேன். அவ்வளோதான் கைஸ். டாட்டா. பாய் பாய்.